ஆமா, என்ன விளையாட்டுன்னு கேட்டல? உன் அக்கா பொன்மணி இப்படிதானே விளையாடுறா? செக்க என்கிட்ட கொடுத்துட்டு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்றான். நான் நல்லா இருந்தா தானே நீ நல்லா இருக்க முடியும். அதனால நாளைக்கு ஒரு நாள் முழுதும் நீ எதுவும் சாப்பிடாம எதுவும் சாப்பிடாம பட்டினியா இரு. அதான் விரதம். பதிவிரதம். நான் பரிமாற்றமாமா? இல்ல பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன் போ. உட்காரு, நீ சாப்பிடு. இது எனக்கு இப்ப வேண்டாம். சாப்பிட்டா ஒரு வேலை முடியும்ல, உட்காரு. எனக்கு வயிறு சரியில்லை, அஜீரணம். அஜீரணமா இருக்காது, அசிடிட்டியா இருக்கும். நீ வேலைக்கு சாப்பிட்டா தானே. உட்காரு. என்ன கவிதா இது? இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஒரு நாளாவது பொன்மணி உன் கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. சாப்பிடு கவிதா. கவிதா, பாசத்தோட அக்கா சொல்றாங்க, சாப்பிட. இதுதான் அக்காவுக்கு கொடுக்கிற மரியாதையா? இன்னைக்கு ஜபல்பூர் போறேன். இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட். அது ஹைஜாக்காக ஏதாவது சான்ஸ் இருக்கா? என்ன பாக்குறீங்க? நீங்க செய்திகளை முந்தி தருபவராச்சே, அதான். நான் என்ன தீவிரவாதிகள் தலைவனா? என்ன கேட்டா எல்லாம் ஹைஜாக்ஸ் நடக்குது. அப்படி இல்ல ஜிடிஆர், இந்த பாம்பே ஹைஜாக்கு அப்புறம் எனக்கு பிளைட்ல போகணும்னாலே ஒரு பயமா இருக்கு, அதான். இப்ப நீ போற பிளைட் ஹைஜாக் ஆகாதான்னு இருக்கு. என்ன பாக்குற? நம்ம வீட்டு டிவியில நாள் பூரா சீரியல் போயிட்டு இருக்கு. அப்பப்போ நியூஸ் பார்ப்போம். ஹைஜாக் ஆன அன்னைக்கு தான் நாள் பூரா நியூஸ் ஓடிச்சு. அப்பப்போ சீரியல் பார்த்தாங்க. நான் உன்னை நம்பினேன் எங்கேயாவது? தெரியாத அவனை பத்தி. அப்ப கூட உன் பொண்ணு செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்தா. சாப்பிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம், நீ சாப்பிடு. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? இந்த டியூன் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆமா, இது எந்த படத்தோட பாட்டு? படமா? நிஜமான பொய்கள், என் சீரியலோட டைட்டில் சாங். எப்படி இருக்கு? என்ன அப்படி பாக்குற? என் ஹீரோ மடக்கிட்ட. இந்த தடவை அவர் நோ சொல்லவே முடியாது, அப்படி ஒரு ஸ்ட்ராங் ரூட்ல போயிருக்கேன். இப்பதான் வர வழியில பட்டாபி சார் கிட்ட பேசினேன். அவர் டன் கன்ஃபர்ம்டுன்னு சொல்லிட்டாரு. என்னடி ஆச்சு? பட்டாபிய நம்பினது வேஸ்டா போச்சு. நோ ப்ராப்ளம். பிட்வீன் யூ அண்ட் மீ, கஜினி முகமதோட ரெக்கார்டை நான் பிரேக் பண்ண போறேன். 18 என்ன 20 தடவை மோதி பார்த்தாலும் சரி, மதன் தான் என் ஹீரோ. திவ்யா, உண்மையை சொல்லணும்னா இந்த நாவல நீங்க தமிழ்ல எழுதிருக்கீங்க, இங்கிலீஷ்ல மட்டும் எழுதிருந்தீங்க, புக்கர் பிரைஸ் டெஃபினட்டா உங்களுக்கு தான். ஏன் இந்த மௌனம் சாரு? பிட்வீன் யூ அண்ட் மீ, அடுத்த ஜும்பா லகரி நீதான் அப்படிங்கறியா? ஏன் இந்த மௌனம் பிட்வீன் யூ அண்ட் மீ? உன்னோட நாவல ஏன் படிச்சோன்னு இருக்கு. உன்னோட எழுத்துல இருக்கிற யதார்த்தம் உன்னோட பேச்சுல கிடையாது. உனக்கு தலகணம் இருக்கு, ஆணவம் இருக்கு, அதிக பிரசங்கத்தான அகம்பாவா இருக்கு. ஹே சாரு, வாட் இஸ் திஸ்? கம் ஆன் யா. உனக்கு ஃபோன் பண்ணது ஏன் தப்புதான். டேக் இட் ஃப்ரம் மீ. எங்க அப்பாவே ஒருவேளை உன்னோட சீரியல்ல நடிக்கிறேன்னு சம்மதிச்சாலும் I will not let him. சாரு, குட் பை.